வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு கோதுமை மாவுல ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். அது எப்படின்னா என்ன பொருள் வச்சு செய்யறோம் அப்படின்னுட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து கோதுமை மாவு ஸ்வீட் என்ன செய்ய போறோம், என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோதுமை மாவு ஸ்வீட் செய்கிறதுக்கு கோதுமை மாவு 1 கப், அப்புறம் வந்து ஸ்வீட் 1/2 கப் எடுத்திருக்கேன். ஜீனி வந்து 1/2 கப்பு. இது கோதுமை மாவு 1 கப்பு. அடுத்தது வந்து ஸ்வீட் ஜீனி வந்து 1/2 கப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 5-6 ஏலக்காய். அப்புறம் பால் வந்து காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிண்டும் போது பாலும் காய்ச்சி இது பண்ணும்போது கிண்ட அப்படியே உங்களுக்கு கெட்டியாக வரணும், மாவு சப்பாத்தி மாவு பதம் வரணும். அதுக்காக இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்திருக்கேன். அப்போ நெய், அந்த பால் காய்ச்சி போடுறது 1 ஸ்பூனு. அப்போ உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதான் இது செய்கிற பொருள். இப்போ வந்து ஜீனி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜீனி நம்ம சுகருக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். இது வந்து நல்லா பாவு பாதம்லாம் தேவையில்லை, நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும். சுகர் வந்து கரையணும். சுகர் வந்து நல்லா கொஞ்சம் கரைஞ்சா போதும், ஃபுல்லாக நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகு ஏலக்காவும் இதுவும் போட்டுக்கலாம். நான் ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல அந்த இதுக்கு தகுந்தாப்புல போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எப்படி என்னமோ கூடவோ கம்மியாவோ அப்படி போட்டுக்கோங்க. கூடவோ குறைச்சவோ போட்டுக்கலாம். ஜீனியை நான் 1/2 கப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இதிலே நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பும் ஃபுல்லாக போட்டுட்டேன். ஃபுல்லாக 1 கப்பும் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு கொஞ்சம் சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு மாவை போட்டு கிண்டிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய். அவ்வளோதான். வரமாட்டேங்குது, ஒட்டிக்கிட்டே இருக்கு, வரமாட்டேங்குது. அதனால 1/2 ஸ்பூன் தான் கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா ஃபுல்லாக இதாகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் வச்சுருக்கேன், அதை போட்டு தட்டி போட்டுக்கலாம் அப்படியே. ஃபுல்லாக 4 ஏலக்காய் போட்டேன். 4-5 ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். வாசனையாக உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா கூட 2 போட்டுக்குங்க போதும். அவ்வளோ. இப்போ வந்து மாவு கோதுமை மாவு வச்சுருக்கிறது கொஞ்சமாக கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கணும். ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறோம்ல, அந்த பக்குவம் வரணும். இதிலே வெந்து நல்லா வந்துடும். மாவு ஃபுல்லாக பிசைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சி கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு, அப்போ தான் உங்களுக்கு கையில் ஒட்டாது. அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மாவு பிசைஞ்சி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். உங்களுக்கு ஊற ஜீரா பாவில் வந்து ஊறத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். ஃபுல்லாக உருட்டிட்டு இது பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நல்லா டைட்டாக உருட்டிக்கணும். வெடிப்பு இல்லாமல் டைட்டாக உருட்டிக்கணும். ஃபுல்லாக அந்த சுத்தமாக வெடிப்பு இருக்கக்கூடாது. ரவுண்டாக நல்லா டைட்டாக நல்லா இது பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நல்லா உருட்டி அமுக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த வெடிப்பு இல்லாமல் ஃபுல்லாக நல்லா ஒத்தாப்பில் நல்லா தட்டி கொண்டு வரணும். வெடிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபோக் வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்தீங்களா, நல்லா இதுமாரி வெடிப்பு இல்லாமல் ஒரு அமுக்கு லைட்டாக அமுக்கணும். மொத்தமாக இல்லாமல் மெலிசாக இல்லாமல் லைட்டாக அமுக்கணும். இந்த வடை கம்பி வச்சு ஒரு அமுக்கு லைட்டாக ஒரு அமுக்கணும். லைட்டாக அமுக்குனிங்கன்னா நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த வலை இருக்குல்ல அதெல்லாம் வரும் நல்லா சூப்பராக. இது பார்த்தீங்களா அழகாக வலை வரும், சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த அச்சியை கரெக்டாக அந்த அச்சி வந்துருக்கு பாருங்களேன். லைட்டாக ஒரு அமுக்கி வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணலாம். எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதோட ஒட்டிக்கிச்சு வரல அப்படின்னா அதுமாரி செஞ்சுக்கலாம் நீங்கள். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அதேமாரி மெத்தடில் ஒரு அமுக்கிட்டு நீங்கள் கையால் தான் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த இது பண்ண முடியாது. கையில் தட்டி ஒரு அமுக்குனீங்கன்னா அந்த இதில் ஒட்டிக்கும். அதை எடுத்து லைட்டாக இது பண்ணிக்கணும். ஃபுல்லாக வந்துடும் அழகாக. அது பெரிய அழகாக சூப்பராக வந்துட்டு பாருங்க. இதை வந்து எண்ணெய் சட்டியில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபுல்லாக. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. எண்ணெய் சட்டியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். சிம்மிலே வச்சுக்கிங்க. சிம்மிலே வச்சு உள்ளுக்குள்ளே வேவாது. அப்புறம் வெளியில் நல்லா வெந்திருக்கும் கலராக, உள்ளே வேவாமல் இருக்கும். அதுக்காக சிம்மிலே வச்சுக்கிங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்த பிறகு அந்த பபுள்ஸ் அடங்கின பிறகு லைட்டாக பெரட்டி விட்டுக்குங்க. பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் வெந்த பிறகு எடுத்துடலாம். இந்த அடங்கிடுச்சு பாருங்கள். பெரட்டி விட்டுறலாம். இதை லைட்டாக இன்னும் நல்லா ஃபுல்லாக போட்டு பெரட்டி விட்டுறலாம். பெரட்டி விட்டுட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஃபுல்லில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெந்த பிறகு கரெக்டாக இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெந்துருச்சு. நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த பபுள்ஸ் அடங்கின பிறகு தான் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுன்னா எடுக்கணும். நல்லா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ வந்து சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். அதெல்லாம் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. பபுள்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலர் இதாகிடுச்சு. இப்போ எடுத்துட்டு ஒரு மாற்றிட்டு ஜீரா பாவில் இது ஆறின பிறகு ஜீரா பாவில் போட்டுக்கணும். இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா ஆறணும். எண்ணெய் சட்டியிலேருந்து தட்டில் எடுத்து போட்டிருக்கேன். ஆறட்டும் நல்லா. அடுத்த ஷிஃப்ட்டு போட்டுக்கலாம். அடுத்த ஷிஃப்ட்டு எண்ணெய் சட்டியில் போட்டுருக்கேன். ரெண்டாவது ஷிஃப்ட்டு அதேமாரி ஃபஸ்ட்லேருந்து அதேமாரி தான் வரும். பபுள்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டு நல்லா ஃபுல்லாக பபுள்ஸாக வரும். அதுக்கப்புறம் அடங்கி போயிடும். இது வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா ஃபுல்லாக அழகாக சூப்பராக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆற விட்டு ஜீரா பாவில் போட்டுக்கணும். நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிங்க. ஆற விட்டு ஜீரா பாவில் போட்டுடலாம். இப்போ நல்லா அந்த பபுள்ஸ்லாம் எப்படி போட்டப்போ எப்படி இது பார்த்திங்களா, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் பபுள்ஸ்லாம். அதுமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நல்லா பபுள்ஸ் அடங்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி விட்டுற வேண்டியதுதான் ஃபுல்லாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சூப்பரான ரெசிபி வந்து செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் வந்து கோதுமை மாவில், ஹெல்த்தான பொருள் கோதுமை மாவில் ஸ்வீட் செஞ்சாச்சு. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.